சுரக்காவ இந்த மாரி தொக்கு மாரி செய்து கொடுத்து பாருங்க. நீங்க என்ன காய் பயன்படுத்தியிருக்கீங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. சூடான சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். எப்பவுமே நம்ம சுரக்காவ பயன்படுத்தி கூட்டு, சாம்பார் இந்த மாரி தான் செய்வோம். பட் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவலா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டூ டுடே சமையல். இது செய்யறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சுரக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு மேல இருக்கக்கூடிய தோல நீக்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பிஞ்சு சுரக்கான்றதுனால, விதை வந்து அந்த முத்துன மாரிலாம் இருக்காது. விதையோட நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இந்த மாரி கட் பண்ணிட்டு, சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லா சுரக்காவையும் இந்த மாரி கட் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சு வந்த பிறகு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி நல்ல பழுத்ததா பொடிசா கட் பண்ணிட்டு 2 சேர்த்துக்கோங்க. கூடவே இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல சுரக்காய், அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. தண்ணிலாம் எடுத்தோன்னு சேர்க்காதீங்க. ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா சுரக்காயே வந்து அழகாக நீர் விட ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்த பிறகு அந்த சுரக்காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும். அந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு இழுக்கட்டும். ஒரு 7 நிமிஷம் போல் எடுத்துக்கும். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். சுரக்காய் நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் ஓரளவுக்கு இருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு அந்த மேஷர் இருக்குல்ல, அந்த மேஷரை வச்சு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த காய் எல்லாமே நல்லா மசிஞ்சுதுன்னா அப்படியே ஒன்னோட ஒன்று நல்லா சேர்ந்து கூடி வரும். என்ன காய் நம்ம பயன்படுத்திருக்கோன்னே கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. ஈரம் இல்லாத மிக்சியில். இப்போ இதை கொரகொரப்பான பவுடராக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஒரு முறை கலந்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக வேர்க்கடலையை சுரக்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவலாக இருக்கும். நான் சும்மாலாம் சொல்லலை. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லயே பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.